போய் சொல்றாருங்க. அர்ஜுனா அர்ஜுனா பாட்டு பார்த்தோம் 2 பேரும் சேர்ந்த ஒரு மொபைல் போன்ல. சொல்லட்டா நம்ம நட்பு வேணாம், வேற மாரி ஆயிரும். ஆகா ஆகா போடுற ஃபயரே ஃபயரே. ட்ரூலி an amazing performer and already அதான் இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி எங்க ஹார்ட்ஸ் எல்லாமே உங்க கஸ்டடியில தான் இருக்கு. ஹார்ட் எல்லாமே பிரேம்ஜிட்ல இருக்கு. அதுவா சார் பாத்தீங்களா, நோட் பண்ணிட்டாரு, முடிஞ்சிருச்சு. என்ன பிரேம் இல்ல இவர் மேடையிலே இருக்கட்டும்ங்க, பிரேம்ஜி சார் இங்கே இருக்கட்டும் ஒரு ஓரமா. எதுக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே கீழே அனுப்பிச்சிட்டு? எனக்கு என்னமோ கிருத்தி ஷெட்டியோட எடுத்த போட்டோ மட்டும் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் சும்மா வெஸ்ட் உள்ள வச்சிருக்கோம். பிரியாமணி மேம் முடியும். கரெக்ட். ஆமா அத மட்டும் வச்சிருப்பாரு. வாய்ப்புகள் இருக்கு. Thank you பிரேம். தலைவா வணக்கம் அபிஷேக். இது என்ன புலி 8 அடி பாஞ்சா குட்டி வந்து 16 அடி பாயும். 18 இல்ல. தெரியும், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல முதல்ல கரெக்ட் பண்ணிடல. நான் தாமடா கணக்கு சரியா போடுறா. பத்திரிகை சகோதரலாம் 8 அடி 16 அடின்னு சொல்றது 18 அடி சொன்ன அபிஷேக் வித்தியாசமா சொல்லலாம்னு பார்த்தேன் சார். ஏன் சார்? அனைவருக்கும் வணக்கம். சிறந்த ஒரு விழாவுக்கு வந்திருக்கோம். We are here to welcome Chai to the Tamil industry. Welcome Chai. வெங்கட் பிரபு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காது. வால்யூம் குறைங்களா இல்லை சார்? நம்ம கம்பீர குரலுக்கு ரொம்ப ஓவரா இருக்குங்க. பரவாயில்ல சார், சிம்ம குரல், சிம்மராசி. அப்படி வச்சா அப்படி கேட்குது. கர்ஜிக்கும் குரல், அரங்கமே அதிரும். பேசுங்க. ரைட் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் வெங்கட் பிரபு பற்றி சொல்லணும். அதாவது நிறையா படம் பண்ணியாச்சு, நியர்லி 150 படம். ஆனால் வெங்கட் பிரபு ஷூட்டிங்கில் அது ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே தெரில. அமைதியாக அவர் பாட்டு ஜாலியாக உட்காந்து மானிட்டரில் உட்காந்து பார்த்துட்டு கிட்ட வந்து, சார் இது ஒன்றும் பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாம் சார் சொல்லணும். ஸோ எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்காம ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான இயக்குனர் வெங்கட் பிரபு. நான் சிவாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், ரியலி லவ் ஒர்க்கிங் வித் வெங்கட் பிரபுன்னு சொன்னேன். நான் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணுவார். சொன்ன மாதிரி இந்த பாலிவுட் போவாங்க, அப்புறம் ஹாலிவுட் போவாங்கன்றலாம். இட்ஸ் நோ மோர் அ ட்ரீம், இட்ஸ் அ ரியாலிட்டி. நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஸ்டார்ட் வந்து கெரியர் வந்த உடனே, நீங்கள் என்ன சார் உங்கள் ஆம்பிஷன் கேட்டாங்க. ஆஸ்கர் அவார்ட் வாங்கணும்னு சொன்னேன். எல்லாம் கொஞ்சம் சிரித்தாங்க அப்பே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசூல் பூக்கட்டி, ஏஆர் ரஹ்மான், திருப்பலா இருக்க கீரவாணி, தேவ் காட் தி ஆஸ்கர்ஸ். ஸோ இட்ஸ் நெவர் அ ட்ரீம், இட் கேன் ஆல் பி அச்சீவ்டுன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் இங்கே எல்லோரும் உங்களை விஷ் பண்ணி பாலிவுட் டு ஹாலிவுட் நாங்கள் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு பி தேர் டு டூ தேட். எல்லோரும் சொல்கிற மாதிரி மாநாடு, எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட், வெரி டிஃபிகல்ட் ஸ்கிரிப்ட் டு ஹேண்டில், விச் யூ ஹேண்டில் ரியலி வெல். இங்கே சையை பற்றி சொல்லணும். முதல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் சை. அஃப்கோர்ஸ் தென் யார் சொல்லணும்? ஓகே, அபிஷேக் கேட்காம இதை சொல்ல முடியல. ரித்திஷ் ஷெட்டி, தென் பிரியாமணி, ராம்கி, வைஜி, அப்புறம் ஆல் தி அசோசியேட் டைரக்டர்ஸ், சசி டு பிரின்ஸ் டு ஆல் தி அதர்ஸ், கதிர் கேமராமேன், போத் த ப்ரொடியூசர்ஸ் ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் பவன், தி என்டையர் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. செய்ய வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப குவைட்டாக இருந்தார். ஏன்னா மெனி பீப்புள் இன்னும் குவைட்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க. சீன் சொன்ன போல என்ன பண்ண போகிறாங்க, how is he going to do perform பார்க்கும்போது the way he handles himself as a person first, அதுக்கப்புறம் அந்த காட்சியில் வந்து அவர் நடிக்கின்ற விதம், is so dedicated an artist. Many people are dedicated these days, they are all professionals today. எல்லாருமே அச்சீவ் பண்ணோம், ஆம்பிஷன்ஸ் இருக்கும், அச்சீவ் பண்ண நினைக்கிற பந்தியில் செய் வைஜி சொன்ன மாதிரி coming with such a legendary family and still down to earth and very clear about what he wants to do. He has come here to stay in this industry and Tamil industry welcomes you, Chai. இந்த ஃபைட் சீனில் வந்து நானும் செய் அண்ட் அரவிந்த் சார் 3 பேரும் ஒரு ஃபைட் சீன். கதையை ரொம்ப சொல்ல விரும்பலை. நான் சொல்லல, சொல்லக்கூடாதுன்ட்டார் அவர். அவன் சொல்லலை, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நான் இதில் அண்டர் வாட்டர் சீன் பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன். நான் அப்புறம் அந்த சேஸை பற்றி நான் சொல்ல மாட்டேன். நான் அப்புறம் அந்த சீன் ஒன்று எடுத்தீங்களா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே ஷாட்டில், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். ஐயோ. ஸோ அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, லிங்குசாமி சொன்ன மாதிரி, வெங்கட் பிரபு என்ன பண்ணுறாரு, வாட் மேஜிக் வில் பிரிங் ஆஃப்டர் த எடிட்டிங் டேபிள் இஸ் கோயிங் டு பி சீன் பை தி ஆடியன்ஸ். கஸ்டடியில் எங்களெல்லாம் பிணைத்து போட்டிருக்கின்ற கைதிகளாகத்தான் நாங்கள் இருந்தோம் அன்பால். ரியலி. அண்ட் இதில் வந்து
பியூட்டிஃபுல். நீங்கள் தமிழ் இவ்வளோ தூரம் பேசுவீங்கன்னே தெரியாது. நான் செட்டில் கூட தமிழ் நீங்கள் பேசலை, நீங்கள் இங்கிலீஷில் தான் ஜாஸ்தி பேசிட்டீங்க. நாங்களும் உங்கள்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசணும்னு நினச்சோம். இவ்வளோ பிரமாதமாக தமிழ் பேசுகிறீங்க, தமிழ் பேசலை. ஆனால் இனிமே பேச ஆரம்பிச்சிருவாங்க அது வெங்கட் பிரபு மூலமாக. ஐ திங்க் யூர் ரியலி, நான் சொல்கிறேன், யூ கம் ஹியர் டு ஸ்டேன்னு சொல்லணும். த வே யூ லுக், த வே யூ அட்ரஸ் யுவர் செல்ஃப், வே யூ கேரி யுவர் செல்ஃப், அண்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ஹீரோயின் தட் வி காட் டு திஸ் இண்டஸ்ட்ரி. Industry, I talk about the Indian industry, not only pertaining to Tamil or Telugu. And ராம்கி ஒரு 25 ஆண்டுகள் இருக்குமா ராம்கி மீண்டும் இணைகிறோம். வெற்றிப்படிகள் நினைக்கும் போது அஃப்கோர்ஸ் ஐ மிஸ் மனோபாலா. ஏன்னா அவர் தான் அந்த படத்தை இயக்குனார். நானும் ராம்கி ஹீரோ, நான் வில்லன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் தட் வி டிட். அதுக்கப்புறம் இந்த படத்தில் திடீர்னு ராம்கி இருக்காருன்னு சொல்லும்போது ரியலி ஹாப்பி. அது அந்த சீனு அதுவும் சொல்லக்கூடாது இல்லை, சாரி, நீங்கள் ஒன்றுமே சொல்லக்கூடாது. நான் என்னத்தை பேசுறதுன்னு தெரியல. அது எனக்கு ஒன்றுமே சொல்லாதனால நான் வந்து மேடையிலலாம் சொல்ல வேண்டியதாக போச்சு. ராம்கி நானும் ஒரு சீனில் இருக்கோன்னா, பிரியாமணி வந்து என் பாஸ் படத்தில், அதுவும் சொல்லக்கூடாதுல்ல, அதுவும் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. என்னத்தை சொல்கிறது நான்? பிரியாமணி வந்து நாங்கள் வந்து சீன் நடித்தோம், நானும் அரவிந்த் சாமி நடித்தோம், நல்லா நடித்தோம். இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா நடித்தோம், 2 பேரும் ஒரே ஷாட்டில் இருந்தோம். இல்லை அதுவும் இல்லை. చెయ్ వాట్ షుడ్ ఐ సే చెయ్ చెప్పండి, ఏం చెప్పాలి చెప్పండి మీరు. ఏమొద్దా వద్దంటారు. அந்த சீன் நல்லா நடித்தோம். சீன் டைலாக்லாம் பேசினோம், நடித்தோம். தெலுங்கு டைலாக் பேசினோம், தமிழ் டைலாக் பேசினோம். ஸோ இது ஒன்று தமிழில் வந்து தமிழும் பேசி நடிச்சிருக்கோம், தெலுங்கும் பேசி. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் டு சே, கரெக்ட்? அது சொன்னோம். ஆமாம், நல்லா எல்லா ஷாட்டும் வந்து 2 தடவை நடிச்சிருக்கோம். 2 டேக்குன்னா 4 தடவை நடிச்சிருக்கோம். ஏன்னா சிறப்பாக நடிச்சிருக்கோன்னு சொன்னாங்க. நல்லா காஸ்டியூம் கொடுத்தாங்க, அது நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம், இல்லை அதுவும் போட்டிருந்தோம். ஜெய்க்கு வந்து நிறையா ட்ரெஸ்ஸு படத்தில், ஒரே ட்ரெஸ்ஸு நிறையா மாற்றி துவச்சி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு தான். அதுவும் சொல்லக்கூடாதா? அதுவும் சொல்லலாம், அதுவும் சொல்லக்கூடாதுன்றாரு. எதை தான் சொல்கிறதுன்னு தெரில. ராம்கிக்கு ஒரு ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டான்னு தெரியாது. இவர் ஒரு நாள் தான் நடிச்சிருக்காரு. வைஜி உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அது ஒன்று. அப்புறம் கிருத்தி ஷெட்டிக்கு வந்து இப்போ சாங்கே இல்லைன்ட்டாங்க. எனக்கு ஆனால் சொன்னார், சார் நம்ம வந்து படம் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நம்மெல்லாம் வந்து ஆடுற மாதிரி யுவனும் இளையராஜா சாரும் கம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அது நம்ம ஆடணும்னு சொன்னாங்க. அதுக்கு சூப்பர் ட்ரெஸ்ஸு கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன். அது இருக்கா? இல்லை, இப்போ இருக்குது. கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குரூப் டான்ஸ். அது வந்து நீங்கள் 10 மணிக்கு மேலே நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிக்க வேண்டிய விஷயம். ஜென்ரலாக சைட் டிஷ் மட்டும்தான். நீங்கள் வந்து வெங்கட் பிரபு வந்து அணுகி வந்து 10 மணிக்கு மேலே அன்பு சகோதரர்கள், ஊடக நண்பர்கள் என்ன நினைப்பாங்க? கரெக்ட் சார், நினைச்சா தப்பு கிடையாது, நல்லா நினைப்பாங்க. இது ஏதோ வச்சு செஞ்சிட்டீங்க அவரை இன்னைக்கு. நீங்கள் சார் எல்லா விஷயம் குருநாதர். அப்புறம் கட்டிங்கிறாரு, என்ன கட்டிங்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்கள் சீரியஸாக இப்படி புருவத்தை வச்சுட்டு பேசினா நிஜமாவே பேசுறீங்கன்னு நினச்சிப்பாங்க சார். இல்லை நீங்கள் பேசும்போது எனக்கு கிடையவே கிடையாது. அபிஷேக் நல்ல பையங்க. அவரை எதுக்கு தான் வெங்கட் பிரபு கூப்பிட்டு பண்ணி இதை வச்சாருன்னு தெரில. இங்கே ரொம்ப நல்ல பையன் இல்லையா? இந்த டீமே கேளுங்க, ரொம்ப நல்ல பையன். எல்லாரையும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் ஜெய்கிட்ட வாங்க போகிறேன் அபிஷேக் கிட்ட. ஷூட்டிங்கில் வந்து உட்காந்துக்கிட்டு டைரக்டரை டைரக்ட் பண்ண விடாமல் எங்களை நடிக்க விடாமல் பண்ணது மொத்தம் தான். சார் போய் சொல்றாருங்க. அர்ஜுனா பாட்டு பார்த்தோம் 2 பேரும் சேர்ந்த ஒரு மொபைல் ஃபோனில். சொல்லிட்டா நம்ம நட்பு வேணாம், வேற மாரி ஆயிரும். ஸோ இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக சரி, ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது, அது இன்றைக்கி வந்து ஸோ மச் ஆஃப் காம்படிஷன், இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இஸ் கம்மிங் டு ஹோம், வீட்டுக்கு வந்துடுது எல்லாமே. நீங்கள் வந்து தியேட்டரில் கொண்டு போய் ஒருத்தர் படம் பார்க்க வைக்கணும்னா அது வந்து there should be something in it and there should be somebody in it and the person who is directing it should also be known. வெங்கட் பிரபு's got everything. and இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, என் பேரை விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, எல்லாருமே ட்ரெஸ் போட்டு வந்து நல்லா டயலாக் பேசி தெலுங்குல தமிழில் பேசி நடித்தாங்க. இல்லைங்க வேறு எதுவும் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறது? கரெக்டாக பண்ணாங்க. ஸோ என்னுடைய கதாபாத்திரம் வந்து சரத்குமார் வந்து ஒரு பேர் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது சார், சொல்லக்கூடாது. சிபிசிஐடி அதோட முடியல. இல்லை ஆனவா நட்ராஜ். நான் வந்து நட்ராஜ் யாருன்னு சொல்லக்கூடாது சார். சார் அவ்வளோதான். டைரக்டர்கிட்ட கியூ வாங்கிட்டு பேசுறாரு பார்த்தியா, நினைக்கிறாரு. எதுவுமே பேசாதீங்க, இறங்கிருங்கன்றாரு.
Anyway, Venkat Prabhu is a lovable person. I've got a great friend in Venkat Prabhu. And the entire team really loved, enjoyed every moment. ஏன்னா அந்த படத்தில் வந்து போய் நடித்தோன்னு தான் பேர், ஆனால் இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்புறம் அதில் வந்து அண்டர் வாட்டர் சீனில் வந்து ஜெய் அண்ட் கிருத்தி ஷெட்டி நல்லாவே ஸ்விம் பண்ணாங்க. ஐயோ சார், இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ங்கிறது அவர் அப்படிதான் சாரி புடிச்சிருக்காரோ. அது ஸ்லிப் ஆஃப் த டங் இஸ் நோ ஃபால்ட் ஆஃப் த மைண்ட். அது ஏதோ சொல்லிட்டேன். ஏன்னா நானும் ஸ்டைலா சொல்லி தப்பிக்கிறாரு. நானும் ஸ்விம் பண்ணேன், அரவிந்த் சாமி ஸ்விம் பண்ணேன், எல்லாம் ஸ்விம் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது, ப்ரொடியூசர் கட்டி கொடுத்தாரு. பிரேக் கொடுத்தா ஸ்விம் பண்ணிட்டு வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் ஸ்விம் பண்ணிட்டு வந்து நடிச்சோன்னு சொல்ல வந்து ஸோ ஸ்விம் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. படத்தில் வருதா அந்த காட்சினா ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போனாங்க, ஸ்விம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். நான் அதை பார்த்து நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. எனிவே இட்ஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்ஸ். எல்லா ஃபேன்ஸ் வந்திருக்கேன், செய்யோட ஃபேன்ஸ். லெட்ஸ் யூ மேக்கிங் சம் நாய்ஸ். யா. ஸோ அது மட்டும். ரெண்டாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு டீசர் பண்ணியிருந்தீங்க செய்ய வச்சு, அவரை டீஸ் பண்ணுற மாதிரி டீசர் பண்ணாலும் சிறப்பாக தமிழ் பேச வச்சுருக்கீங்க. யூ டப் ரியலி வெல். ஏன்னா எல்லாருமே ஒரு நடிகனாக இருக்கும்போது எந்த லாங்குவேஜ் நடிக்கிறோமோ அந்த லாங்குவேஜில் பேசி நடிக்கணும், which you have done successfully, and you insisted that you will speak in Tamil and act. That's a great thing. And welcome. எல்லாருக்கும் நன்றி. ப்ரொடியூசர்ஸை மிஸ் பண்ணுறோம், பவன் அண்ட் சீனிவாஸ் ஆர் நாட் ஹியர். கதிரை மிஸ் பண்ணுறோம், கதிர் இஸ் நாட் ஹியர். அண்ட் மகேஷ் ஸ்டண்ட் டைரக்டர், அவர் என்ன ஸ்டண்ட் எடுத்தாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அதையும் நல்லா எடுத்தார். ஃபைட் சீனை நல்லா ஃபைட்டாக எடுத்தார். சிவா மாஸ்டரு போயிட்டாரு, எங்கே இருக்கார் ஏதோ மாஸ்டர், நல்லா பண்ணிருந்தீங்க மாட்டோம், நல்லா பிரமாதமாக பண்ணீங்க அந்த ஷார்ட் மாஸ்டர் பண்ணார். பாரு அதுக்கு மேலே சொல்ல முடியலன்னா சொல்லுவேன். சிவா எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. பஸ் அபிஷேக் அண்ட் நீங்கள் அவங்க பேர் தான் பேர், பெண்கள் பேர் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பவே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டாரு. பிரேம்ஜி உண்மைதானே அது? அவங்க கூட ஏன் செல்ஃபி எடுத்துக்கல நீங்க? சார் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க ஏன் எடுத்துக்கல நீங்க? பிரேம் நம்ம அப்புறமா வேணாம் அப்புறமா. All the best once again, all the best to the entire team and crew and பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக அமைவதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் அந்த அன்பு ஆதரவும் செய் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். விபி சார் மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடி இருக்கும். சரத்குமார் சாரை வச்சு ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம் எடுத்தாக வேண்டும் என்பது மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடி இருக்கும். எனக்கு தெரியும் ஒரு பாக்கா ஸ்டோனர் ஃபில்ம் ஒன்று வருது சரத்குமார் சாரோட வித் வெங்கட் பிரபு போதை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக அதாவது வந்து எப்போவுமே நீங்கள் இவரை வந்து ஒரு ஃபன்னோட தான் அசோசியேட் பண்ணுறீங்க. ஆனால் இவர் யார் அப்படின்னா, நான் இங்கே ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், நான் ஒரு 6 வருஷமாக ரிவ்யூ பண்ணுறேன்.